சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருவேப்பிலை முட்டை வறுவல். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கருவேப்பிலை முட்டை வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த முட்டை 4, கருவேப்பிலை தேவையான அளவு, தனியா 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், வேர்க்கடலை 1 கைப்பிடி, மிளகு 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பூண்டு 4 பல், தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கருவேப்பிலை முட்டை வறுவல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வந்து ஒரு பொடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. ஏன்னா காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகு மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் தனியா. இப்போ இது எல்லாத்தையும் நல்ல வாசம் வர அளவுக்கு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நம்ம யூஸ்வலாக முட்டையில் நிறைய டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரையாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலைங்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து மசாலாக்கு எல்லாமே தேவையானதை நல்லா நம்ம பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலை போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து சூடாகி ஃப்ளேவர் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு. கலருமே பார்த்திங்கன்னா நல்லா இப்போ மாற ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மக்கிட்ட இருக்க வேர்க்கடலையை ஆட் பண்ணலாம். ஒரு 2 பல்லு பூண்டு, அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க கருவேப்பிலையை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலை தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு அப்படின்னும் போது நமக்கு வந்து நம்மளுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி, அதை கண்டிப்பாக சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் நல்லா கருவேப்பிலை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 கைப்பிடி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக நமக்கு வந்து எண்ணெயே இல்லாமல் நமக்கு வந்து நல்லா பொரிஞ்சிடணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை நல்லா இந்த சூட்லேயே வறுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை அப்படியே நம்ம கொஞ்சம் ஆற விட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நமக்கு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதுலேயே இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறட்டும். இது கூடவே வந்து நம்ம பொடிக்கும் போது இந்த முட்டைக்கும் இந்த மசாலாக்கும் தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நம்ம வந்து இதில் பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்து வச்சாச்சு. இப்போ உங்களுக்கு கருவேப்பிலை பார்த்திங்கன்னா தெரியும், இப்படி கையில் எடுத்து நீங்கள் பொடிச்சிங்க அப்படின்னாலே நமக்கு நல்லா வந்து இந்த மாதிரி தூளாகணும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் போது தான் நமக்கு வந்து பொடிக்கணும். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பொடிச்சு கொண்டு வந்துடலாம். இப்போ நம்மளுடைய கருவேப்பிலை பொடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா கோர்ஸாக ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து நம்ம பேன் வச்சுருக்கோம். இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேங்காய் எண்ணெய் நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இது கூட கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலையை கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கலாம். இதை எடுத்து தனியாக நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாக பொரித்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம காஞ்சிருக்கு. இதுலேயே இந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் ஹாஃபாக இது மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம வச்சிடலாம். இப்போ முட்டையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை வறுத்துக்கலாம். ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து முட்டை நமக்கு கிறிஸ்பாக ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த பொடியை இது மேலே போடலாம். நல்லா தாராளமாக போடணும். நம்ம இதில் வேர்க்கடலை போட்டிருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா முட்டையிலேருந்து நமக்கு பிரியாது அவ்வளோ சீக்கிரத்தில். எல்லா முட்டையிலையுமே நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் மேலே கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா எப்படினாலும் நம்ம திருப்பி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொட்டும். அதனால் கொஞ்சம் லிபரலாக போட்டுக்கலாம். இப்போ முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லோவாக இதை ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுடலாம். எண்ணெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சம் நம்ம பொடி போடலாம். இந்த எண்ணெய் போட்டுட்டு நம்ம பொடி போடும் போது இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஸ்டிக் ஆகிடும். இந்த பக்கத்தில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ இப்போ முட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கிறிஸ்ப் ஆகிடுச்சு. 2 பக்கமுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே கோட்டாகிருக்கு இந்த பொடி. இப்போ நம்ம கருவேப்பிலையை பொடி பண்ணி முட்டை எல்லாமே நல்லா வறுத்து வச்சாச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இதை பொடி பண்ணி நம்ம மேலே போட்டுடலாம். நம்ம பண்ணிட்டு இருந்த கருவேப்பிலை முட்டை வறுவல் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எனக்கு இதில் வந்து முட்டைக்கு ப்ரோட்டீன் இருக்குது, ப்ளஸ் வந்து மிளகு தான் நம்ம சேர்த்துருக்கோம் காரத்துக்கு. கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நமக்கு ரோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இது கண்டிப்பாக வந்து ஒரு சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை வந்து ஒரு ஸ்டார்டராகவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.